ஸ்டார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி. நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீ போய் எதுக்கு புள்ள இப்ப வட்ட தலச்ச? உனக்கு என்ன கோட்டி கிட்டி புடிச்சிருக்கா? நான் தான் வேணாம்னு சொல்லதல்ல. ஏய் நல்லா சேர்ந்து வந்து கடத்த நீ எதுக்கு தலச்ச அழைச்ச? கபர் கடவுள் உனக்கு போட்ட வட்டதல நீ அழிக்க முடியாது பாத்துக்கோ சரியா? கடைசியா என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பாரு. போல கிறுக்கான். இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். நீ தான் என்கிட்ட பேசாத. ஏய் இதுக்கும் நான் பேசுறதுக்கும் என்னல சம்பந்தம் இருக்கு? நீ தான் நான் சொல்றத எதுவுமே கேட்க மாட்டேன்றியே. என் அப்பா முடிவு பண்ணத மாதிரி தென்றலுக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஏய் கோட்டிகாரி உன்னையெல்லாம் மாத்தவே முடியாது. நீ எல்லாம் தங்கச்சி கிறுக்கு புடிச்சு சுத்திட்டு இருக்க. நீ தான் புள்ள கிறுக்கு. நீ தான் கோட்டிக்காரன். ஏய் நான் கிறுக்கனாவே இருந்துட்டு போறல. இந்த கிறுக்க உன் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குதல்ல. இல்ல என்ன ஆன மூஞ்சியாரே இப்படி பண்ணிட்டிய? கை கழுங்கப்பா. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்ப்பா வாங்க. நல்ல சுட சுட இருக்குப்பா சாப்பாடு. லதா ஒரு நிமிஷம், நான் சாப்பாடு போடுறேன். நீதானா? ஏன் நான் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறது புதுசா இருக்கா? 35 வருஷமா என் கையால தானே சாப்பிடுறீங்க. தனுஷுக்கு கல்யாணம் பேசினதுல இருந்து நீயாவே இல்லையே. அம்மா பரிமாறுறாங்களா? அப்ப நானும் சாப்பிட வரேன். இருங்க தட்டு எடுத்துட்டு வரேன். மெதுவா பாத்து. அம்மா இந்தாங்கம்மா. குடு. அக்கா நீ சாப்பிடல? நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். சரி இப்ப பார்த்தா அண்ணன் வேற வீட்ல இல்ல. பாரு நீ கொஞ்சம் மாறினதும் பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நான் முழுசா மாறணும்னா இப்ப நான் சொல்றதையாவது கேளுங்க. என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். வந்த உடனே படப்படன்னு முடிவு பண்ணி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டீங்க. அந்த பொண்ணு வேற நகையும் பணத்தையும் கொடுத்துட்டு போயிட்டா. இதுக்கு பிறகும் இதை கேக்குறேனே நீங்க கோவப்படக்கூடாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, செய்யறேன். கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு ஜாதக பொருத்தம் பார்க்கல, அதான் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. மா இப்ப ஜாதகம் பார்த்து என்னமா பண்ண போற? அப்படியே பார்த்து ஏதாவது இருந்தாலும் கல்யாணத்தை நிறுத்தவா போறோம்? ஐயோ நான் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பார்க்க சொல்லலடி, என் மன திருப்திக்காக பார்க்க சொல்றேன். வடிவ நீ ஏன் ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே இருக்க? ஜோசியர் சொன்னதெல்லாம் சரியா தானே நடந்துகிட்டு இருக்கு. இல்லங்க, ஜாதகம் பார்த்தாதான் என் மனசு ஆறும். அப்படி அவர் ஏதாவது சொன்னாருன்னா பரிகாரம் பண்ணி சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்தை வச்சுப்போம். சரி, உனக்காக பார்த்துட்டு வருவோம். அப்பா இவ்வளவு நாள் கழிச்சு எப்படிப்பா சேதுபதி அங்கிள் கிட்ட அவரோட பொண்ணோட ஜாதகத்தை கேப்பீங்க? அப்படியே கேட்டாலும் அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாரா? அது எப்படி தப்பா நினைப்பாங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றத அவங்க கேட்டுதானே ஆகணும். அப்படிலாம் பேசாத வடிவு. சேதுபதி நம்மள ஒரே குடும்பமா பாக்குறான். நான் எப்படியாவது அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். நீங்க யோசிக்காம கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. ஏன் துளசி கிட்ட கேட்டா அவளே கொண்டு வந்து கொடுக்க போறா? சரி, ஜாதகம் வந்த உடனே ஜோசியரை பாப்போம். சரியா? சரிங்க. இனிமே நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நார்மலா இரு. அதுக்கு என்ன, இப்பவே உங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறேன். ஹாய், அம்மா நார்மல் ஆயிட்டாங்க. இப்பதான் ஹாப்பியா இருக்கு. அம்மா என்ன இவ்ளோ பிடிவாதமா இருக்காங்க? ஒருவேளை ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜோசியக்காரன் செட் ஆகாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டான்னா நிச்சயம் அம்மா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. இல்ல, அம்மாவை ஜாதகம் பார்க்க நிச்சயமா போகவே விடக்கூடாது. ஏதாவது பண்றேன்.